இவர் வந்தா பிரிச்சு கொடுக்குறாரு, டோக்கன் கொடுக்குறாரு, அது இதுன்றாரு. அதுவும் 5 வருஷத்துக்கு போதுமா? பத்தாது. சரி, இப்போ இந்த இலவசத்தெல்லாம் நீங்க வாங்கிட்டு நீங்க 5 வருஷத்துக்கு யாரோ ஒருத்தர் ஓட்டு போடுறீங்க. இவங்க கொடுக்குற 5 வருஷத்துக்குள்ள இலவசம் நமக்கு பத்தாது. அப்ப அது 5 வருஷத்துக்கு இந்த ஊர்ல என்ன நல்லது செய்யணும், என்னென்ன செய்ய வேண்டியதா அவன் வந்து நான் கொடுத்த காசு கொள்ளடிக்க தான் வருவான். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த காசு கொள்ளடிக்க வர அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்களே, ஓட்டு காசு கொடுத்துருக்காங்க, இலவசம் அது கொடுத்துருக்காங்க. அப்ப அவன் எதை வச்சு இந்த ஊருக்கு நல்லது செய்வான்? செய்ய மாட்டான். இப்போ நீங்கள் ஒரு பெரியவர் இருக்காரு சொன்னால் அவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 ஓட்டு போட்டிருப்பாரு, ஒரு 40-50 ஓட்டு போட்டிருப்பாரு. அவருக்கு இந்த ஊர் பிரம்மதேச ஒரு கனவு இருக்கு. இந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போட்டிருந்தா ஒரு கனவு இருந்திருக்கும், இந்த ஊருக்கு ஏதோ ஒரு தேவை வேணும்னு நினச்சி கனவு ஓட்டு போட்டிருப்பாரு. அந்த தேவை எவனா பூர்த்தி செஞ்சாலும் அவர்கிட்ட கேளுங்க. நாம் தமிழர் கட்சி வந்து சொன்னால் தாய்மாரைய தாலி இருக்கிறாங்களா டாஸ்மார்க்கான ஊருக்கு வந்துக்கிட்டு அந்த டாஸ்மார்க் இந்த ஒயின் ஷாப்பா முதல்ல அடிச்சு ஒடிச்சு மூடும். இலவச கல்வியில் கொடுக்கும், தரமான படிப்புக்கான கல்வி இலவசமாக கொடுக்கும். ஆகச்சிறந்த மருத்துவம், உங்களுக்கு எல்லாம் மருத்துவம் போறீங்க பார்த்தீங்களா, லட்சம் கட்டுறது, அந்த மருத்துவம் இலவசம் கொடுக்கும். தூய குடிநீர், நம்ம வீட்டு வர பைப்பில் தண்ணி குடிக்கிற மாதிரியா இருக்கு. அந்த தண்ணிக்கு காசு வாங்கணும், வரி வாங்குறாங்க இல்லையா, காசு வாங்காம ஆகச்சிறந்த குடிநீரை இலவசமாக கொடுப்போம். விவசாயிக்கு என்ன சலுகை தேவையோ மானிய விலையில முதல்ல அந்த வேலை தான் இந்த விவசாய சின்னம் ஏற்கலப்பு சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி செய்யும். ஒரு விவசாயி நான் செய்யல, விவசாயம் செய்யல தூய்வடைஞ்சு உட்காந்துட்டு நான் சொன்னா அந்த நாடு பஞ்சத்தில் போயிடும். யாராவது ஒருத்தர் ஒரு பாத்தி வெண்டைக்காய் போடுறாரு, யாராவது இன்னொருத்தர் ஒரு பாத்தி கத்திரிக்காய் போடுறாரு, யாராவது ஒருத்தர் ஒரு பாத்தியில் ஏதாவது தக்காளி போடுறாரு. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சந்தைக்கு வரும்போது நிறைய நமக்கு தெரியுது. அவர் வச்சிருக்க அடுத்தடுத்து போயிடும். ஒவ்வொரு கிராமத்தில் சந்தைப்படும் போது நமக்கு போதுமான அளவு காய்கறி கிடைச்சி நம்ம போயிடுறோம். ஆனால் டவுன் பகுதியில், சிட்டி பகுதியில் அந்த காய்கறி பத்தில் விலைவாசி கூடுது. சரி, இந்த விலைவாசி தண்ணி இல்லை, இப்போ தண்ணி இல்லாமல் இந்த விவசாயம் வரும்னு சொன்னால் வராது. ஏன்னா இந்த ஊரில் ஏரி எங்கே இருக்கு தெரியல. ஏரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஏரியை. அன்பார்ந்த பிரபுதேசம் வாக்காளர் பெருமக்களே, உங்களை தேடி உங்களுடைய வேட்பாளர், அதாவது உங்கள் வேட்பாளர் ஏன் என்று சொல்கிறேன் என்றால், இத்தனை ஆண்டு காலமாக திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி விட்டீர்கள். இதனால் உங்களுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியமும் உங்களுடைய ஆரோக்கியமும் போய்விட்டது, உங்களுடைய வாழ்வாதாரமும் போய்விட்டது. இதனால் இதை உணர்ந்து இந்த தேர்தலில், வருகின்ற தேர்தலில் உங்கள் சகோதரி, அதாவது நம்மளுடைய சகோதரி சுகன்யா அவர்களுக்கு வாக்குப்பெட்டியில் உள்ள 2ஆம் இடத்து சின்னத்தில் ஏற்கனவே விவசாயத்தின் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால், எல்லா நாட்டில் உள்ள வளங்களும் தனியாருக்கு போய்விட்டது. தற்சார்பு பொருளாதாரத்தை நாம் தமிழர் கட்சி சொல்கிறது. அந்த தற்சார்பு பொருளாதாரம் இருந்தால்தான் உங்களுடைய காசு உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு எளிமையாக சின்ன ஒரு விளக்கம் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ ஒரு பூக்காரர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்குவாங்க. மளிகை கடைக்காரர் என்ன பண்ணுவார், ஒரு பால்கார்ட்ட பால் வாங்குவார். பால்கார் என்ன மறுபடியும் என்ன பண்ணுவோம், பூக்கார்ட்ட பூங்குவாங்க. இப்படியாக என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய காசு நம்மளை சுற்றி வரும். ஆனால் வெளிநாட்டுக்காரங்களுடைய வியாபார நிறுவனம், அடுத்தது வேளாண் பண்ணுற தனியார் பொருளாதாரம், இதெல்லாம் என்ன பண்ணுது, அவங்க வெளிநாட்டில் போய் பணத்தை முதலீடு பண்ணுறாங்க, லாபத்தை அங்கே கொண்டு போயிடறாங்க. நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கோழிக்கு ஆட்டுக்குள்ள தீவனம் வைப்பாங்க இல்லைங்களா, அப்போ அது மாதிரி நமக்கு தீனி போட்டுட்டோம். அதனால தான் நமக்கு என்னது, வாழ்வாதாரம் பெருகவே முடியல. நம்மளுக்கு என்ன, அது வாழ்வாதாரம் பெருக்கணும்னா வெளிநாடு போக வேண்டியது. வெளிநாட்டில் பண்ண தற்சார்பு பொருள் இருந்தால் தான் நம்ம வெளிநாட்டுக்கு போக, வெளியூர் போக, நம்ம இடத்துல நமக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும். அதற்கு உண்டான ஒரே தீர்வு நாம் தமிழர் கட்சியால் பயணிக்கிற, இந்த தேர்தல் நிற்கக்கூடிய நம்முடைய சுகன்யா சகோதரிக்கு வாக்களிக்க வேண்டும். இதை இந்த முறை நிறைவேற்றினால் உங்களுக்கு அடுத்த முறை நீங்கள் யாருமே வாக்கு கேட்டிருந்தால் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்றும் சொல்லும் அளவிற்கு உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றவர் தருவார். இதன் மூலம் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் 50 ஆண்டு காலமா மாறி மாறி வாக்கு செலுத்திட்டோம். இன்னைக்கு நாம சாப்பிட்டு காய்கறி எல்லாம் நம்ம சுற்றுவட்டா போய் விளையாடுறதான்னு கவனிச்சு பாருங்க, தெரியும். எல்லா ஊர் சந்தையிலையும் காய் விற்கிது. ஆனா அந்த சந்தையில் விற்கிற காய் நம்ம பகுதியிலிருந்து விளைஞ்சு வருதான்னு பாருங்க, கிடையாது. எல்லாமே ஆந்திராவிலிருந்து கர்நாடகா வந்துட்டு இருக்கு. குடிக்கிற தண்ணி விலை கொடுத்து வாங்க நம்ம வந்துருச்சு. அரிசி ஆந்திரா பொண்ணி கர்நாடகா பொண்ணி வந்துருச்சு. அவன் காவிரியில் தண்ணி தர மாட்டேன்னு சொல்றது காரணமே அவன் ஊர் அரிசியை வாங்கி சாப்பிடுங்கிறதுக்காக தான். ஆனா நமக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை. சோழ நாடு சோறுடைத்துன்னு படிச்சிருக்கிறோம். தஞ்சை மண்டலத்தில் இன்னைக்கு என்ன நிலைமை ஐயா, விவசாயி நெல் உற்பத்தி பண்ணி ரோட்ல களத்தில் போட்டு வச்சிருக்கான். அதை வாங்கறதுக்கு நாதி இல்லை. இந்த அரசாங்கம் மழையை நனைய விட்டு எலி கடிச்சு கரையாந்துன்னு
நாசம் பண்ணிட்டு இருக்குது. ஆனா டாஸ்மாக் சாராய கடையில அந்த உற்பத்தி பண்ற சாராயத்தை மிக அழகா குடோன் கட்டி பாதுகாத்து வச்சிருக்கான், ஏசி போட்டு காவல்துறை போலீஸ் பாதுகாப்போட. அப்ப எது முக்கியங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. சாராயம் தயார் பண்ற அரசாங்கம் முக்கியமா, விவசாய உற்பத்தி பண்ற விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தாமராந்துச்சி முக்கியமா? அப்ப செந்தமிழன் சீமான் என்ன சொல்றாரு? விவசாயிகளுக்கு மரியாதை தர அரசு, அது அரசு இல்ல தரிசு. விவசாயிகள் மதிக்காத நாடு, அது நாடு இல்ல சுடுகாடு. இதுதான் எங்க கோட்பாடு. நீ எத்தனையோ தொழில் பண்ணலாம், ஆனா விவசாயங்கிறது தொழில் கிடையாது, ஒரு வாழ்வியல் முறை. இறைவன் செய்த தொழில். நீங்க எல்லா தொழிலும் நிப்பாட்டிடலாம், ஆனா விவசாய தொழில் நிப்பாட்டவே முடியாது. எனக்கு விவசாயம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நகரத்துக்கு குடி போலாம், விவசாயம் பண்ண விரும்பல குடி போலாம். ஐயா என்ன உள்ள ஸ்டாலின் இருக்காரா? நகரத்துக்கு குடி போலாம் நீங்க, ஆனாலும் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் விவசாயம் பண்ணி தான், உணவு உற்பத்தி பண்ணி தான் அனுப்பி ஆகணும். ஆனால் எல்லாரும் விவசாயம் வெளியே போயிட்டே இருக்கிறோம். விவசாயம் பண்ண பிடிக்கலன்னு ஒரு கூட்டம், நான் நிறைய படிச்சுட்டேன், நான் விவசாயம் பண்ண விரும்பலன்னு ஒரு கூட்டம், விவசாயம் பண்ணாலும் வருமானம் வரல, லாபம் இல்லை, நட்டமாகுது, நொடிச்சு போறேன்னு சொல்லி ஒரு கூட்டம். எனக்கு எதுவும் வேண்டாம், விளைநிலத்தை பிளாட்டு போட்டு வித்துட்டு அந்த காசை பேங்க்ல போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்றேன்னு ஒரு கூட்டம். இப்படி எல்லாருமே விவசாயத்துக்கு போயிட்டே இருந்தா இன்னொரு 50 ஆண்டுகள்ல, இன்னும் 100 வருஷம் இல்ல 500 வருஷம் ஆனாலும் பசிக்கும். வீட்டுக்கு முன்னாடியே திரும்ப குழாய் போட்டுருக்காங்க. அந்த குழாய்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சாக்கடை. இந்த சாக்கடை ஓரத்துலதான் எக்கத்தை வச்சு குடிநீர் பிடிக்கிறாங்க. இது இன்னைக்கு நேரத்துல அவங்க திராவிட ஆட்சியினுடைய சாட்சி. முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கழிவு நீரோடையில குடிநீர் பிடிச்சிருக்காங்க. முதலமைச்சரை நியமனம் செஞ்சு அக்கா கழிச்சு மட்டும் சாக்கடை பக்கத்துல குடிநீர் பிடிக்கிறாங்க. இதுக்கு பேரு அடிமைய தேசிய இனம். நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தமிழக ஆட்சியை உட்கார வைக்கிறீங்கன்னாக்க என் இடத்தை சேர்ந்தவன் சாக்கடை தண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கிற நிலையை நான் உருவாக்கி நான் நோக்கிருக்கேன். இந்த ஒரு நாட்டுல நீர்வளம், நிலவளம், காட்டுவளம், தனிவளம், மலைவளம் அத்தனையே காப்பாற்றுங்கிற இடத்துல ஒரு தமிழ் ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா அதை காப்பாற்றிருக்கோம். ஆனால் தமிழ் அல்லாத திமுக மாற்று மொழி பேசுறாங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் உட்கார வச்சது என்னுடைய தாய்த்தலை சொல்லுங்கள்தான். இந்த முறையை மாத்துங்க. நீங்களே நம்பணும், இந்த நாட்டை நல்லவங்க கருத்துவோம் அப்படின்னு நீங்க நம்பனுக்கு போடுறோம். தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு நீங்க நல்ல முறை கொடுக்கணும்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்ட போடுங்க. எல்லா முறையும் நெஞ்சாடிச்சு பேப்பரை